இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக் குரூப்பிங் ஜட்ஜ் 2.0. ஸோ இந்த ஜாப் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா குரூப் நேமையும் ரைட் சைடில் கொடுத்துருக்கிற அந்த டைட்டிலையும் வெரிஃபை பண்ணணும். இப்போ குரூப் நேம் என்னென்னா எஜுகேஷன். ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக தான் யூஆர்எல் வந்திருக்கணும். ஸோ இதில் யூஆர்எல்ல பார்த்தா தெரியும் EDUன்னு இருக்குது. ஸோ EDUனாவே எஜுகேஷன் ரிலேட்டட் தான். ஸோ நம்ம இந்த இதில் போய் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி கோ டு அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்போ எஜுகேஷன் ரிலேட்டடாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன ஆன்சர் கொடுக்குறோம்னா கேன் பி அசைன் டு திஸ் குரூப் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ குவாலிஃபிகேஷன் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம. அடுத்தது என்ன நியூஸு. ஸோ நியூஸ் டாபிக் தான் ரைட் சைடில் இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மெயில் ஆன்லைன். ஸோ மெயில் ஆன்லைன் மெயிலை பற்றி இருக்குது. ஸோ இது வந்து நியூஸ் ரிலேட்டடாக இல்லை. அப்போ கேனாட் பி அசைன்டு டு திஸ் குரூப் அப்படிங்கிறத கொடுக்குறோம். அடுத்தது என்னென்னா சயின்ஸ். ஸோ சயின்ஸ் டாபிக் பற்றி தான் இதில் வரணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேம் ரிலேட்டடாக இருக்குது. இது சயின்ஸ் டாபிக் கிடையாது. ஸோ கேம் விளையாடுறத பற்றி இருக்குது இதில். ஸோ கேனாட் பி அசைன்டு திஸ் குரூப். அடுத்தது என்ன டிவி. ஸோ டிவினா டிவி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி டிவி நேம் பிராண்ட் நேம் எது வேணால் வரலாம். ஆனால் இதில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அந்த இதை பற்றி தான் இருக்குது. அமேசான் இருக்குது. அதனால் கேனாட் பி அசைன்டு டு திஸ் குரூப். அடுத்த ஆப்ஷன் என்ன டாக்குமெண்ட்ஸ். DOCSனா டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸ் இது தான் வரணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஃப்ளாஷ் டீல்ஸ் ஸோ அந்த மாதிரி இருக்குது. டீல்ஸ் பற்றி இருக்குது இதில். ஸோ அதனால் இதுவும் ரிலேட்டடாக கிடையாது. cannot be assigned to this group. அடுத்தது என்ன டிக்டாக். ஸோ இதில் பார்த்தாவே தெரியுது டிக்டாக் வீடியோவை பற்றி தான் இதில் இருக்குது. ஸோ இதுவும் டிக்டாக் வெப்சைட் தான். அதனால் கேன் பி அசைன் டு திஸ் குரூப். அடுத்தது என்ன வீடியோ. ஸோ வீடியோ தான் ரைட் சைடில் வரணும். ஆனால் அதில் வந்து கிளாஸ் ரூம் பற்றி தான் இருக்குது. இதில் வந்து வீடியோ இது கிடையாது. அதனால் cannot be assigned to this group. அடுத்து கேம்ஸ். பாப்பாஸ் சீசரியா அப்படின்னு இருக்கு. ஸோ இது கேம் ரிலேட்டடாக என்னன்னு தெரியல, பார்த்துருவோம். ஸோ இதுவும் கேம் ரிலேட்டட் தான். ஸோ கேம் தான் இதில் இருக்குது. அதனால் கேம் உரிய வெப்சைட் தான் அது. ஸோ கேன் பி அசைன் டு திஸ் குரூப். அடுத்து என்ன கிமி அப்படின்னு இருக்கு. ஃபஸ்ட்டு கிமினா என்னன்னு நம்ம பார்த்துடலாம். கிமினா என்னன்னு தெரியாது. ஸோ ரைட் கிளிக் பண்ணி சர்ச் கூகுள். ஸோ இதில் பார்த்தோம்னா கிமிங்கிறது என்னென்னா ஒரு ஃபில்மு, அமெரிக்கன் த்ரில்லர் ஃபில்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ரைட் சைடு இந்த டைட்டில் இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்போம். ஆட்டோமேட்டட் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பிளாட்ஃபார்ம். மெயின்டெனன்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் இதில் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து கிமி மூவியை பற்றி இல்லை. ஸோ இதில் நான் அந்த வேர்டை சர்ச் பண்ணதில் என்ன வந்திருக்குன்னா ஆட்டோமேட்டட் ஆப்ரேஷன் அண்டு மெயின்டெனன்ஸ் பிளாட்ஃபார்ம்னு இருக்குது. ஸோ அதனால் கிமிங்கிற அந்த மூவியை பற்றின இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ கேனாட் பி அசைன் டு திஸ் குரூப். அடுத்தது என்ன சர்ச் இன்ஜின். சர்ச் இன்ஜின் தான் இருக்கணும். இதில் ஏதோ டைட்டில் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். சர்ச் இன்ஜின்னா கூகுளாக இருக்கலாம், இல்லை பிங்காக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஜஸ்ட் சர்ச் ஆன் பாய்டு அண்ட் யூ வில் நோ. ஸோ இதில் வந்து பாய்டு பற்றி சர்ச் பண்ணுங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சர்ச் என்ஜினை கொடுக்கல நம்மளுக்கு. ஸோ இங்கே வந்து கேட்டிருக்கிறது வந்து சர்ச் என்ஜின். ஒன்று கூகுள் வரலாம், யாண்டெக்ஸ் வரலாம், பிங் வரலாம், யாஹூ வரலாம். ஸோ இதெல்லாம் எல்லாமே சர்ச் என்ஜின்ஸ் தான். ஆனால் இங்கே வந்து ரிலேட்டடாக இல்லை. அதனால் cannot be assigned. ஸோ பாஸ் பண்ணியாச்சு.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.